இங்க பாருங்க குழந்தனாரே, அரும்பாடுபட்டு தங்கச்சி மாசமாயிருக்கான். இத்தனை நாளா குழந்தையே இல்லாம இப்பதான் அவ உண்டாயிருக்கான். தயவு செஞ்சு அவ கூட சமாதானமாகி புள்ளைய பெத்து குடும்பமா வளர்த்து ஆளாக்க பாருங்க. அதை விட்டுட்டு இந்த புது மாப்பிள்ள முறுக்கெல்லாம் இங்க காட்டிட்டு தெரியாதீங்க. நல்லா கேளு. நாங்கெல்லாம் எவ்வளவோ பேசி பார்த்துட்டோம். துரைக்கு அவர் செஞ்சதுதான் சரியா இருக்கு, அவர் எடுத்ததுதான் முடிவா இருக்கு. நீ இப்படிலாம் பேசுறத கேட்டாவது அவன் மனசு மாறட்டும். இவளோட டிராமால ஏதாவது நல்லது நடந்தா சரி. டேய், என் மனசுல என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாத்தையும் இந்த புள்ள கேட்டுடுச்சிட்ட. இதுக்கு மேல நீ திருந்தலனா உன்னை என் பையனை சொல்லவே எனக்கு அசிங்கமா இருக்குடா. அப்பா, இங்க பாருங்க குழந்தனாரே, இப்ப நினைச்சா இது ஒரு பெரிய பிரச்சனையாக்கி இந்த குடும்பத்துக்கும் உங்களுக்கும் ஒண்ணுமே இல்லாம பண்ண முடியும். மாமா ஒண்ணு மனசாட்சி இல்லாதவர் இல்ல. யார் பக்கம் நியாயம் இருக்கோ அவர் பக்கம் தான் அவரு நிப்பாரு. பிருந்தா பக்கம் நின்னுட்டு உங்களை இந்த வீட்டை விட்டு துரத்த முடியும். ஆனா இங்க யாருமே அதை செய்யல. பிருந்தா இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க வேணும்னு தான் நிக்கிறான். அதுக்காக தான் இந்த போராட்டம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. பிருந்தா கிட்ட மன்னிப்பு கேட்டு சமாதானம் ஆகுங்க. சாரி பிருந்தா, சாரி. ஏய், அழாத. சாரி, சாரி, சாரி பிருந்தா. அப்பா, ஐயா இந்தாங்க, இத முதல்ல எடுத்துக்கிட்டு நீங்க கிளம்புங்க, போயிட்டு வாங்க. சரிங்கம்மா, எல்லாருக்கும் போயிட்டு வரேன். இப்ப நல்லா இருக்கு. இதே மாதிரி எப்பவும் இருந்தீங்கன்னா வாழ்க்கை அழகா இருக்கும்.